திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா விழா உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்தியாவில் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் 10 நாட்கள் நடைபெறும் தசரா பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெறும். தமிழகம் முழுவதும் இருந்து மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனுக்காக காப்பு கட்டி முத்தாரம்மனை வேண்டி மாலை அணிவித்து விரதம் இருந்து பல்வேறு வேடங்களை அணிந்து கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுகின்றனர். இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 10 நாட்களாக தினமும் இரவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தசரா விழாவையொட்டி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பல்வேறு விதமான காளி வேடங்கள், அனுமன், கிருஷ்ணர், ராமர் மற்றும் குரங்கு, கரடி, சிங்கம், காளி, பிச்சைக்காரன், போலீஸ், விலங்குகள் உட்பட பல்வேறு வேடங்களை அணிந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஊரிலும் தசரா குழு அமைத்து தாரை தப்பட்டை மேளம் முழங்க பொதுமக்களிடம் வாங்கிய காணிக்கையை அம்மன் உண்டியலில் போட்டு முத்தாரம்மனை வணங்கி வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறுகிறது. இதற்காக முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோவிலுக்கு முன்பாக எழுந்தருள்வார். இதையடுத்து கடற்கரை மைதானத்தில் மகிஷாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சியானது நடைபெறும். முதலில் தன்முகமாக வந்த மகிஷாசுரனை வதம் செய்யும் முத்தாரம்மன் அடுத்ததாக யானை முகத்துடனும் எருது முகத்துடனும் வரும் சூரனை வதம் செய்வார். அடுத்து சேவல் உருவில் வந்த மகிஷாசுரனையும் வதம் செய்வார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 250 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முக்கியமான பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள், 28 இடங்களில் கார், பைக் வாகன நிறுத்துமிடங்கள், கோவில் கடற்கரை, பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இடங்கள் உட்பட 12 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 10 இடங்களில் காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தசரா குழுக்கள் செல்ல தனிப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க 5 இடங்களில் தடுப்புகள் அமைத்து அதில் தசரா குழுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு நெரிசல் ஏற்படாமல் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 24 மணி நேரம் செயல்படும் வகையில் மருத்துவ குழுக்கள், 108 ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல சுமார் 200 சிறப்பு பேருந்துகள் அனைத்து வழித்தடங்களிலும் இயக்கப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர், கழிப்பிடம் உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. என்னோட பேர் அந்தோணி மிக்கேல். நான் முத வேஷம் போடும்போது எந்த நேம்சமும் கிடையாது. எனக்கு கை கால் சுகம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாலை போட்டு வேஷம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்தோடனே எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை கிடச்சி. அதனால அதுக்கப்புறம் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் 13 வருஷமாக. என் பேர் சிலம்பரசன். நான் எனக்கு இந்த ஊர் தான். நான் ஒரு 25 வருஷமாக வேஷம் கட்டுறேன். முன்னாடி பொம்பளை வேஷம் கட்டியிருந்தேன். என் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஒரு 3 வருஷமாக காலை வேஷம் கட்டுறேன்னு சொல்லி இந்த வருஷம் வேஷம் கட்டியிருக்கேன். இப்போ நல்லா சரியாகனால தான் வேஷமே கட்டியிருக்கேன். இல்லைன்னா இங்கே வந்து பண்டார வேஷம், அவங்க கருங்காலி வேஷம், அவங்க வந்து அதே கருங்காலி வேஷத்தில் இன்னொரு இது அவங்க அக்கா தங்கச்சி இது அது எல்லாரும். மணப்பாடு மலைத்தெரு தசரா குழு, சந்தன மாரியம்மன் தசரா குழுவில் இருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்கு மேலே மாலை போட்டு விரதம் இருந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு இருக்கிறேன். ஒரு 7 வருஷம் முருகர் வேஷம் போட்டிருந்தேன். ஒரு 9 வருஷம் குறத்தி வேஷம் கட்டிகிட்டு இருந்தோம். எனக்கு சின்ன வயசில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தோம். கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. அதனால் வீட்டில் வந்து நேம்சமாக செலுத்தியிருந்தாங்க. அப்படி இல்லாமல் அந்த குழுவில் இருக்க எல்லாருமே அப்படி தான். சரிங்களா? இவர் வந்து ராஜாவேஷம் போட்டுருக்கிறாரு. இவர் தான் என் குழுவில் உள்ள தலைமை காளி.